ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பாக்கியா உட்காந்து காய்கறி கிச்சனில் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து கோபி வராரு. கோபி வந்தோடனே உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என்கிட்ட பேசணும், என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ அடிக்கடி நோஸ் கட் பண்ணி விடாத, நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு இழுன்னு இழுக்கிறாரு. என்னடா இழுவ, டக்குன்னு மேட்ருக்கு வாடான்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அதுக்கப்புறம் லுக்கு வேறு மாதிரி விடுறாரு. விட்டுட்டு இல்லை நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா தலையை சுற்றி மூக்க தொடுறானேன்ற மாதிரி ஆயிடுச்சு. நீ சொல்கிறத நான் கேட்டிருக்கணும், நான் இனி அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கக்கூடாது, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு அவங்க ஒன்றும் ஒப்படைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆகாஷ் விஷயம் முடிஞ்சு போனது, அதை வச்சு இப்போ பிரச்சனையை கிளப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க. கடைசியில் இங்கே கண்ணா அப்படின்னு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது போய் மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க நைட்டு. ஆனால் அதுக்கும் முன்னாடி அங்கே ஒரு போர்க்கிழமை வெடிக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம இனியா எங்கே போனால் என்ன, எங்கே வந்தால் என்னன்னு சொல்லி சாவடிக்கிறாங்க கேள்வி கேட்டு. எதுக்காக நீ ஹோட்டல் போகிறேன்னு தெரியாதா, ஆகாஷ பக்கம் தானே போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா முன்னாடியே கண்ணா பின்னான்னு பேசுறது. எப்பா தன்னோட மனைவியை முதல்ல பெத்த அம்மா முன்னாடி கூட விட்டு கொடுக்காம இருக்க வந்தாப்பா மனுஷன். நீ மனுஷன் இல்லை, மிருகம், கொடூர மிருகம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காண்டாகி கத்திட்டு இருக்காங்க. முதல்ல நீங்கள் எனக்கு மரியாதை கொடுங்க, நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன். சும்மா நெத்தி அடியாக அடிச்சிட்டாங்க. நம்ம இனியா வழக்கம் போல் கூட்டிகிட்டு போனால் ரூமில் வந்து கற்றுன்னு கத்தலாம் அப்படின்னு நினச்சியா நிதிஷ், இப்போ உன் மூஞ்சி கிழிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நிதிஷும் அவங்க அப்பா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து உன் மாமனார் மாமியார் வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்க இதுக்கு வராங்களான்னு சொல்லிட்டு காண்டாயிட்டாங்களாமா. கத்தி விட்டுறதப்பா அமைதியாக இருப்பான்னு சொன்னால் கேட்கவே இல்லைங்க. இனியாவும் மட்டும் மரியாதை தெரியுமான்னு கேட்குறீங்க, நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களா? அவங்க அப்பா அம்மா முன்னாடி எப்படி பேசணும்னு உங்களுக்கு சொல்லி தரலையா? முதல்ல மரியாதைன்னா என்னன்னு கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. முடிஞ்சு போன கதையை திரும்ப ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே வேஷம் போடுற